பாட்டுனால 5 பேருக்கு பேய் பிடிச்சிருக்குன்னா நீங்க நம்புவீங்களா? குஜராத்ல இருக்க ஆனந்த் டிஸ்ட்ரிக்ட் இயர் வந்து 2006. அந்த டைம்ல ரிலீஸ் ஆன ஒரு மூவி அக்சர். அதுல வந்து ஒரு பாட்டு ஜலக் திக்லாச்சா அப்படின்னு ரொம்பவே ஃபேமஸ் ஆச்சு. இந்த பாட்ட நைட் ஒண்டியா பாடிட்டு போன ஃபெரோஸ் தாக்கூர் அப்படின்னு 25 வயசு பையனுக்கு வந்து பேய் புடிச்சிருச்சு. அவங்க சொந்தக்காரர் என்ன பண்ணாங்கன்னா, அவன ஒரு தர்கா கூட்டிட்டு போய் பேய ஓட்டி அவன இட்டுன்னு வந்தாங்க. இதே மாரி பேக் டு பேக் 4 பேருக்கு நடக்குது. இதனாலேயே அந்த ஊர் பெரியவங்கலாம் என்ன அனௌன்ஸ் பண்றாங்கன்னா, இந்த பாட்ட யாரும் பாடவும் கூடாது. அதே மாரி கேட்கவும் கூடாது அப்படின்னு சொல்றாங்க. இன்னும் அங்க இருக்கிற கடைங்கள்ல எஃப்எம் ரேடியோல இந்த பாட்டு வந்தா இமிடியேட்டா டர்ன் ஆஃப் பண்ணி வச்சுடுறாங்க. அப்படி எந்த பாட்டுக்கும் இல்லாத ஒரு பிரச்சனை இந்த பாட்டுக்கு ஏன் வந்துச்சுன்னா, அதுல இருக்கிற ஒரு லைன்னால தான். அதுதான் இது. "ஏக் பார் ஆஜா" அப்படின்றதுக்கு மீனிங் என்னன்னா, ஒரு முறை வான்னு அர்த்தம். இந்த லைன் அந்த பாட்டுல ரிப்பீட்டடா வருது. இதனால சில அன்இன்வைட்டட் ஸ்பிரிட்ஸ் கூட இன்விடேஷன் குடுக்குற மாரி இருக்கு. அதனால தான் அந்த பேய்ங்க வந்து அவங்க மேல ஏறிடுது அப்படின்னு சொல்றாங்க. ஈவன் இந்த ஆர்டிக்கிள் வந்து தி ஹிந்து பேப்பர்லயும் வந்துச்சு. இப்ப நீங்க சொல்லுங்க. பேய் இருக்கிறத நம்புவீங்களா? மாட்டீங்களா?